தலைமை நீதிபதி, இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுகிறார். அந்த விழாவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்திய பிரதமரும் அதில் கலந்து கொள்கிறார். இது பல்வேறு கேள்விகளை, சர்ச்சைகளை, விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. நீதித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் இதற்கு கடும் ஆட்சேபங்களை தெரிவிக்கிறார்கள். பணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை நீதிபதி அல்லது நீதிபதியினுடைய வீட்டுக்கு ஒரு முதலமைச்சரோ, ஒரு அமைச்சரோ, ஒரு பிரதமரோ செல்வதில் சட்ட சிக்கல் இருக்கிறதா அல்லது மரபு சார்ந்த சிக்கல் இருக்கிறதா? அதில் எழக்கூடிய கேள்விகள் என்ன என்பதை பற்றி நாம் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதியரசர் நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்களோடு இது குறித்து அறிந்து கொள்ள விரும்பினோம். அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருக்கு வணக்கம் சொல்லி வரவேற்று கேள்விகளோடு பயணிக்கலாம். தோழர் வணக்கம். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள், மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இது தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டு மக்களுக்கும் எழக்கூடிய கேள்விகள். ஒரு பிரதமர் ஒரு தலைமை நீதிபதி அல்லது நீதிபதியின் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வில், இந்த மாதிரி நிகழ்வில் பங்கு பெறுவது அது அப்படி செய்யக்கூடாதா? அதுல என்ன சிக்கல் இருக்குது? இன்னும் கூட தெளிவா சொல்லிடுறது நல்லா இருக்கும். ஒரு வீட்டோட நிகழ்வு, உதாரணத்துக்கு தலைமை நீதிபதியோட மகனோட திருமணம்னு வச்சுங்க, நிகழ்வு தான். அந்த திருமண நிகழ்வுல நூற்றுக்கணக்கானவர்கள் வருவாங்க. அதுல ஒருவராக பிரதமரும் வந்து கலந்துக்கிறார். அப்போது இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அதை பத்தி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பெரிய ஆட்சேபனை கிடையாது. அதே மாதிரியான பொது அரசோட நிகழ்வு நடக்கலாம், அதே மாதிரி எல்லாம். ஆனா இந்த நீங்க விழா கூட இல்லை. நீங்க அதை பாத்தீங்கன்னா அந்த வீடியோ காட்சியில அவங்க வீட்டுல நடக்கிற பூசா, அவங்க யார் இருக்காங்கன்னா அவர் தலைமை நீதிபதி, அவங்க மனைவி, அது இல்லாம இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு தெரியல, அவங்க மகனா இல்ல யாரும், இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரதமர் தான் இருக்காரு. இப்படி ஒரு தனிப்பட்ட முறையில இந்த தலைமை நீதிபதி பிரதமரை வீட்டுக்கு அடைத்து, அவர் இல்லாம போக முடியாது. தலைமை நீதிபதி அடைக்காம அவர் போக மாட்டார். இங்கிருந்து நான் இதுல பிரதமரை விட தலைமை நீதிபதியின் பேரில் தான் கூடுதலாக குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன்னா தலைமை நீதிபதி பிரதமர் வீட்டுக்கு போயிருந்தா அப்புறம் பிரதமர் குற்றச்சாட்டலாம். தலைமை நீதிபதி வீட்டுக்கு பிரதமர் கூப்பிடாம அவர் வரமாட்டாரு. அவரை கூப்பிடுவது தனிப்பட்ட முறையில கூப்பிடுவது, அவரை மட்டும் கூப்பிடுவது, இல்ல யாரையுமே கூப்பிடக்கூடாதுன்னு எங்க கருத்து. கூப்பிடுவது சுதந்திர நீதித்துறையினுடைய சுதந்திரத்திற்கு, நீதித்துறையினுடைய சுயேட்சை தன்மைக்கு, அரசமைப்பு சட்டத்தின் குறிப்பாக ஆர்டிகல் 15 கோட்பாட்டுக்கு போது அவங்க சொன்ன உறுதிமொழிக்கு விரோதமானதாக நான் பாக்குறேன். நான் நடுநிலைமையாக இருப்பேன்னா எல்லாருக்கும் அந்த எண்ணம் தோன்றணும். ஏன்னா உச்ச நீதிமன்றத்திலேயே நீதிபதிகள் வேற, தலைமை நீதிபதி வேற. தலைமை நீதிபதி அதாவது எந்தெந்த அமர்வுகள் அங்க யாரும் தனியா உட்கார்றது இல்ல. 2 நீதிபதி அமர்வு, 3 நீதிபதி அமர்வு, 5 நீதிபதி அமர்வு அல்லது 7, 9 எல்லாம் எந்த நீதிபதி அமர்வை தீர்மானிப்பது தலைமை நீதிபதி மட்டுமே, வேற யாரும் கிடையாது. அந்த அமர்வுகள்ல எந்தெந்த வழக்கு வரணும்ன்றத, இப்ப நாளைக்கு செந்தில் பாலாஜி வழக்கு யார் முன்னாடி வரணும்ன்றதை தீர்மானிக்கிறது அவருதான். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிணை வழக்கு யார் முன்னாடி வரணும் தீர்மானிக்கிறது அவர் தான். இந்த மாதிரியான அதிகாரம் உள்ள ஒருவர் பிரதமரை தன் வீட்டுல தனிப்பட்ட முறையில, அவரை மட்டும் யாருமே இல்லை அவங்க வீட்டுல, அந்த நேரத்தை கூப்பிட்டு ஒரு பூஜை பண்றேன் நானு அப்படின்றது ஒரு மிக தவறான முன்னுதாரணம். இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சதில்லை. இதுக்கு முன்னாடி எந்த தலைமை நீதிபதியோ அல்லது நீதிபதியோ செஞ்சதில்லை. நான் சொல்ற மாதிரி சில நிகழ்வுகளுக்கு போயிருக்கலாம். எனக்கு இந்த அருண் மிஸ்ரா இப்போ மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்காரு. அவருடைய பேர பையனுக்கு இந்த மொட்டை அடிச்சதுக்கு அநேகமா அவரும் போனார் நினைக்கிறேன். அமித்ஷா எல்லாம் போனாங்க, பெரிய பட்டாளம் வச்சான்னு. அவருடைய மருமகன் IAS ஆபீசர் டெல்லியில. அப்ப அதை ஒட்டி போறாங்க. அதாவது அது மொட்டை அடிக்கிறதுக்கு போறதே என்ன கேட்டாரு ஒரு ஆட்சேபனைக்குள்ளது. அது மாதிரியான ஒரு பொது நிகழ்வுகளோட நிறைய பேர் வருவாங்க. அவங்க வீட்டுல வருவாங்க, அவங்க வீட்டுல வருவாங்க, இன்னும் 10 பேர் கேட்ட வேற கட்சியை சேர்ந்தவரும் கூப்பிட்டு இருப்பாரு அவங்க. அதனால இப்ப தனிப்பட்ட அந்த வீடியோ காட்சி இருக்கு பாருங்களேன். அதனாலதான் அந்த வீடியோ காட்சி இவரை அந்த விநாயகருக்கு நீங்க சொன்ன மாதிரி விழா கூட கிடையாது. அவங்க வீட்டுல நடக்கிற ஒரு சாதாரண ஒரு, எல்லார் வீட்லயும் நடக்குதுங்க. என் வீட்டுல கூட நடக்குது, உங்க வீட்டுல நடந்தது, எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும். நமக்கு ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு நம்பிக்கை இருக்கவங்க செய்வாங்க. அதனால இந்த நிகழ்வு நடக்குது.
அதுல வந்து மோடி அவர்கள் வந்து பூசாரியாக இருக்கிறார். அவர் தான் ஆரத்தி காமிக்கிறாரு. அத அவங்க ஒய்ஃப் வந்து சிஜே ஒய்ஃப் மணி அடிக்கிறாங்க, சிஜே அடிக்கிறார், இந்த 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இவங்க ஒரு க்ளோஸ் டோர்ல ஒரு இந்த மாதிரி ஒரு தலைமை நீதிபதி வீட்டுல, சரி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லைங்க, வேற ஒரு நாட்டுல போய் சந்திக்கலாமா? அப்ப விநாயகர் சதுர்த்தியை சாக்காக வைத்து, விநாயகருடைய பூஜையை சாக்காக வைத்து அவர் வீட்டுக்கு போறது எப்படி சரியாக இருக்க முடியும்? அது எனவே அது ஒரு ஆட்சேபகரமானதாக நான் பார்க்கிறேன். இது வரைக்கும் யாரும் நடக்கல. இப்போ பிஜேபி தரப்புல இத சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. சொல்றாங்க இதை நீங்கள் சொன்னால் நீங்கள் இந்து விரோதிகள்ன்றாங்க. எனக்கு புரியுது. நாம யாருமே விநாயகர் சதுர்த்திக்கு பூஜை எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்ல. சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் பண்ணட்டும், அவரே பண்ணாலும் சரி, அவங்க ஒய்ஃப் பண்ணாலும் சரி, அதே மாதிரி மோடி அவர்கள் பண்ணாலும் ஆட்சேபணம் இல்லை. அவங்களுடைய விருப்பம், அவங்கவுங்க எந்த விழா வேணா பண்ணிக்கிட்டோம். ஆனால் தலைமை நீதிபதி பணியில் இருக்கும்போது, நான் இன்னும் ஒரு மிக குறுகிய காலத்துல ஒரு வந்து ரிட்டையர் நினைக்கிறேன். அப்போ இந்த காலத்துல அவர் வந்து இப்ப இந்த நேரத்துல போன வருஷம் பிள்ளையார் பட்ஜெட் அந்த இதே விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்னும் கூப்பிடல, இப்ப கூப்பிடுறாரு. போன வருஷம் தப்பு. அப்போ இப்படி அவர் செய்வது ஒரு நம்பிக்கையின்மையை தோன்று. உதாரணத்துக்கு சிவசேனாவுடைய எம்பி சஞ்சய் ராவத் இப்படி சொல்லிட்டாரு, எங்க வழக்கு பெண்டிங்கா இருக்குங்க, சிவசேனா வந்து கட்சியை பிரிச்சு உடைச்சுது அங்க இருக்க பிஜேபி உடைச்சி எம்எல்ஏக்கெல்லாம் போய் இப்ப அவங்கதான் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எது உண்மையான சிவசேனா என்ற வழக்கு இப்போது அங்க நிலுவையில இருக்கு. கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் அந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ எங்களுக்கு நீதி கிடைக்குமா என்பது வந்து இருக்குன்றத இன்னைக்கு பத்திரிகையில வந்து இருக்கு இந்த செய்தி. எனவே வந்து இதான் நமக்கு கவலை. நான் இதை வந்து இந்துக்களுக்கு விரோதி யாரப்பா இன்னைக்கு வந்து இந்த விழா அவங்க வீட்டுல வந்து பிள்ளையார் பூசை பண்றது யார் வேணான்னாங்க, பிள்ளையாருக்கான விழா பண்றது யார் வேணான்னாங்க, நீ என்ன வேணா பண்ணிக்க. ஆனால் பிரதமரை ஒரு சிட்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இன்னைக்கு பணியில் இருப்பவர் தனிப்பட்ட முறையில் தன் வீட்டுக்கு அழைப்பதற்கு எந்த காரணத்தை உபயோகித்தாலும் அது தவறுன்னு நான் நினைக்கிறேன். அடிப்படையான இந்த செய்தி என்ன இதுல வருத்தம்னா, இதுல ஒரு சில பிரசாந்த் பூஷன் அவர்கள் அப்புறம் இந்திரா ஜெய்சிங் இவங்க தான் சொல்றாங்களே தவிர பெரிய அளவுக்கான கண்டனம் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு எழவில்லை. வழக்குரைஞர் சமூகம், குறிப்பாக மக்களே, பொதுவாக சிவில் சமூகத்துல கொஞ்சம் இருக்கு, ஆனால் மக்களும் வழக்கறிஞர்களும் வழக்குரைஞர் சங்கங்களும் பார் கவுன்சிலும் அவங்கதான் இந்த நீதித்துறையினுடைய இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீதித்துறை சுதந்திரமா செயல்படுறதுக்கு அவங்க கிட்ட இருந்து பெரிய எதிர்வினை வந்ததாக தெரியல. உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் கபில் சிபல், அவருடைய அறிக்கை இது வரைக்கும் பார்க்கல. நான் சமீபத்தில் விட்டுருக்காரான்னு தெரியல. இத வந்து அதேதான் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய நீதிபதிகள் மத்தியிலயோ ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மத்தியிலயோ இதெல்லாம் பத்திய ஒரு விவாதம். நீங்க நான் சொல்ற மாதிரி இதை நமக்கு என்ன தனிப்பட்ட முறையில இல்லைங்க, யாரா இருந்தாலும். இப்ப சப்போஸ் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர், அவர் வீட்டுக்கு அவரு ராகுல் காந்தி போனாலும் தப்புதான். இல்ல இவரா கூட சேர்த்து இன்னும் 2 பேரை கூட்டு இருந்தா கூட இந்த மாதிரி நிகழ்வுகள்ல தப்பு. இதெல்லாம் தவறான முன்னுதாரணங்கள் நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஏற்கனவே இந்த சர்ச்சைகளுக்கான காரணம் இதுவாக இருக்குமா அப்படிங்கறதையும் நம்ம பேச வேண்டிய நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து இதற்கு முன்பு முக்கியமான அயோத்தி வழக்கில் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி உடனடியாக வந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கப்படுகிறார். இன்னொரு நீதிபதி வந்து ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அப்ப இந்த மாதிரி ஆளுநர் பதவி இப்ப வந்து சமூக வலைதளங்கள் அந்த விமர்சனங்கள் வர தொடங்குகின்றன. நீதிபதிகளை குறித்து நம்பிக்கை இல்லாமல் மக்கள் வந்து அடுத்த ஆளுநர் பதவி தயார், அடுத்த ராஜ்யசபா எம்பி தயார் என்பது போல் மக்கள் விரக்தியில விமர்சிக்கக்கூடிய போக்கை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இவர் வர நவம்பர் 15ஆம் தேதி நினைக்கிறேன் அவர் ஓய்வு பெற இருக்கிறார். அதற்கு முன்பு பல முக்கிய வழக்குகள் வர இருக்கின்றன. இந்த தருணத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்குது அப்படின்னா இந்த வழக்குகளில் இது எதிரொலிக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறதா இது? நிச்சயமா நீங்க சொல்றீங்க பாருங்க, 5 நீதிபதிகளில் 4 பேருக்கு பின்னால நீங்க 2 பேர் இல்லை, இன்னும் மீதி 2 பேர் கூட பதவிகள் கொடுக்கப்பட்டது. அதை வந்து நான் வந்து தேர்தல் நேரத்துல ஒரு எழுதிய என்னுடைய சிறு பிரசுரத்துல குறிப்பிட்டிருந்தேன். அதற்காக பாசகவினுடைய வழக்குரைஞர் அணி வந்து என் பேர்ல கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தாங்க. அதுல நான் 4 பேர் சொல்லியிருந்தேன். இவரை பொறுத்த வரையில இவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு. அத வந்து அவருடைய சீனியாரிட்டியில் தான் ஆனாரு. அதனால அவரை குறை சொல்ல முடியாது ஆனதுல. எல்லாரும் அந்த மாதிரி ஆனாங்க. இதுல என்னன்னா, இப்போ குகாய், இதுக்கு முன்னாடி இருந்த குகாய் வந்து உங்களுக்கு தெரியும். குகாய் 2018ஆம் ஆண்டு அப்போ வந்து தீபக் மிஸ்ரா தலைமை நீதிபதி. அப்போ வந்து அவருக்கு அடுத்த இருக்கக்கூடிய 4 நீதிபதிகள்ல ஒருவர்
குஹாய், அவரோட இன்னும் 3 பேர், செல்லமேஸ்வர், அவங்க இன்னும் உள்ள மதன் லோக்கூர், அப்புறம் ஜோசப், இவங்க 4 பேரும் சேர்ந்து பிரஸ்ஸை மீட் பண்ணாங்க. ஓப்பனா மீட் பண்ணி ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. தீபக் மிஸ்ரா அமர்வுகளை அமைப்பதில் மத்திய அரசுக்கு அனுகூலமாக நடந்து கொள்கிறார்னு வெளிப்படையா வச்சாங்க. அப்போ ஏன்னா இந்த அதிகாரம் இருக்கு. அப்ப இப்ப என்ன மாதிரி ஆகுதுன்னா அது ஒஸ்ட், அதோட ஒஸ்ட்ன்ற நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா இவரை பொறுத்த வரையில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா இல்ல இவரை வந்து ஒரு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா இருப்பாருன்ட்டு. ஆனா கிட்டத்தட்ட அதுக்கான எனக்கு அவருடைய ரெக்கார்ட்ல அது ஒண்ணும் தோணல. ஏன்னா 2-3 நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 நீதிபதிகளில் இந்த பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கில இவரும் ஒருவர். அந்த தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு ஒரு வினோதமான தீர்ப்புன்னு நான் சொல்லுவேன். என்ன பல தீர்ப்புகள்ல அது ஒரு வினோதமான தீர்ப்பு. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடு மாதிரி. இடிச்சது தப்பு, ஆமா, சட்டவிரோதம். உள்ளே ராமர் சிலையை கொண்டு போனது சட்டவிரோதம். ஆனால் இடித்தவர்களுக்கே அதை கொடுத்து விடு அப்படின்னு. கோவில் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இல்ல, மசூதி இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த தீர்ப்பு எப்படி ஞாபகம் இருக்குதுன்னா, ஐயா, நான் தான் அன்னைக்கு நேரலையில வந்து இருந்தேன். அன்னைக்கு நான் நியூஸ் 18 தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் எடிட் ஆகும்போது அந்த பிரேக்கிங் வருது. நீங்க சொன்ன மாதிரி கோயில் கட்டப்பட்டதற்கான ஆதாரம் இல்ல, கோயிலை இடிச்சதுக்கான ஆதாரம் இல்ல, மசூதி இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது, இடிச்சது சட்ட விரோதம், எல்லாத்தையும் சொல்லிட்டு இடம் வந்து ராமர் கோயிலுக்கு அதுக்குள்ளார 1949 நினைக்கிறேன். அப்போ நேரு வந்து உள்ளார அதுக்குள்ளார ராமர் சிலையை நிறுவியது சட்ட விரோதம் எல்லாம். ஆனா கொடுத்து அந்த தீர்ப்பு எழுதுறது யாருன்னு தெரியல 5 நீதிபதிகள். அது இன்னும் ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. அந்த 5 நீதிபதிகள் ஒருவர் வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி. அது இல்லாம கூட அந்த ராமர் கோயில் கட்டும் நேரத்தில் சோமநாத்ல இவர் போனாருங்க. எனக்கு கூட ஆட்சேபணம் இல்லை. ஏன்னா யாருன்னாலும் யாரும் கோயிலுக்கு எல்லாம் போலாம். அப்போ இதே மாதிரி ஒரு வீடியோ வந்தது. அவரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போயிட்டு அங்க நடக்கிற கொடி இருக்கு பாருங்க, அந்த கோயில்ல இருக்கிற கொடியை பார்த்து இது இந்தியாவின் பாரம்பரியத்தை எப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரனும் ஒரு கிறிஸ்தவ சகோதரனும் எப்படி எடுத்துப்பான், ஒரு இந்து மதத்தினுடைய கோயிலுடைய கொடியை வந்து தேசிய கொடி மாதிரி அது நம்ம இதை வந்து அறிவிக்குதுன்னு அவரு சொல்லிட்டு போறாரு. என்ன கேட்டா அவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு சைலண்டா போயிட்டே இருந்தாருன்னா ஆட்சேபனையே இல்லை. காவியை உடுத்தி கொண்டு அதை வந்து பண்ணாரு. எனவே அவர் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டு தான் இப்ப இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தீபக் மிஸ்ராவுக்கு முன்னாடி, தீபக் மிஸ்ராவுக்கு அதாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னர் பாருங்க தாக்கூர், அவருடன் விஷயம் போச்சுன்னு நினைக்கிறேன். அனைவரும் ஒவ்வொருத்தரும் அடுத்து கொகாய் வந்து 2018 இப்படி எல்லாம் சொன்னாலும் அடுத்து அவர் பெரிய பெல்ட்டி அடிச்சாரு. அவர் ரஃபேல் தீர்ப்பு இதுல தீர்ப்பு எல்லாம் சொன்னாரு. அடுத்து அவர் வந்து எம்பி ஆயிட்டாரு. அது பெரிய நீங்க சொன்ன மாதிரி சர்ச்சை காட்சி. எனவே உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு சுயேட்சையான செயல்பாட்டுக்காக தான் நம்ம சொல்றோமே தவிர இதை எல்லாட்டிக்கு இதை பத்தி ஒண்ணு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன், ரிட்டையர் ஆயிட்டாரு, அடுத்த வருஷம் இவர் போனாருன்னா நம்ம எல்லாம் ஒண்ணுமே யாரும் கண்டிப்பா பாருங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா போனாருன்னா இப்போ அவர் வந்து பணியில இருக்கும் போது இப்படி போறது இருக்கு பாருங்க. அதுவும் அதான் மீண்டும் நான் சொல்றேன், அவருடைய திருமண நிகழ்ச்சி அல்லது அரசு விழா இதுகள்ல போன பொதுவான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது வேற. இப்போ ஏன்னா ஒரு செய்தியை சொல்றாங்க, அது கூட என்னுடைய அதை தவிர்த்து இருக்கலாம். மன்மோகன் சிங்குடைய காலத்துல ரம்ஜானுக்கு விருந்து கொடுக்கிறார். ஏன்னா அந்த ரம்ஜான் விருந்துல அப்போது இருந்த தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் அவர் மட்டும் கலந்துக்கல, விருந்துல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அப்பா அது கூட என்ன தவிர்த்துதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்க. எனக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாபெரும் மனிதர் நீதிபதியா இருந்தார், சத்யதேவ் என்றவர் இருந்தாரு. அப்ப நான் வக்கீலா இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே அப்படி ஒரு சத்யதேவ் போன்ற ஒரு மனிதர்கள் அப்படி ஒரு ஆளுமையை நான் பார்க்கல. என்னன்னா அவருடைய எந்த நிகழ்வுகள்லாம் இருக்கு பாருங்க, அவங்க பையனுடைய திருமணத்துக்கு கூட இருக்க ஜட்ஜஸ கூட கூப்பிடல. அவரா கூட கிளாஸ்மேட்ஸா இருந்தவங்க 2 பேர் ஜட்ஜா இருக்காங்க, மோகன் அண்ட் சிவசுப்ரமணியம் இறந்துட்டார் 2 பேர். அவர் இருந்துட்டாரு. இப்ப அவங்க 3 பேர் தான் அவங்க மேரேஜுக்கு போனாங்க. காலை 10:30 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துட்டாரு. ஆமா, எந்த மந்திரியும் கூப்பிடல, அவரு ஜட்ஜியை கூப்பிடலன்னா மந்திரி கூட இருக்க ஜட்ஜியை கூப்பிடலன்னா அவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி. அதை நான் சொல்லல, குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில ஒருவரை மட்டும், ஐயா மோடி மட்டும் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இருந்தீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா நீங்க இவ்வளவு தீர்மானம் பண்ற இடத்துல இருக்கீங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் இடத்துல இருக்கின்றீர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. ஏன்னா அந்த கொலேஜியத்தினுடைய தலைமை பொறுப்பு இவருக்கு தான்.
ஆமா. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய 1 to 3ல இவர் தான் தலைமை. உயர் Yes. நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தோட 1 to 5ல இவர் தான் தலைமை. அதே மாதிரி முக்கியமான வழக்குகள்லாம் எந்த நீதிமன்றம் எந்த பெஞ்சுக்கு போகணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது இவர்தான். உதாரணத்துக்கு இப்ப சபரிமலை வழக்கு, அதை இவரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனா கொகாய் வந்து அதை 5 பேருக்கு 7 பேருக்கு அனுப்பிச்சு விட்டாரு. ஆனா இவர் இப்போ 7 9 அந்த நீதி அந்த பெஞ்சையை கான்ஸ்டிடியூட் பண்ணல இவர் காலத்துல. எங்க கான்ஸ்டிடியூட் பண்ணாமலும் அரசுக்கு அனுகூலமா இருக்கலாம். பண்றது ஒண்ணு பண்ணாது ஒண்ணு. எல்லாம் ஒரு சர்ச்சைக்கு இடம் கொடுக்காம தலைமை நீதிபதி இருக்கணுங்க. அத சீசர் ஸ்வைப்ன்றாங்க. அபவ் சஸ்பிஷன். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்றதல்ல. ஏன்னா இதுதான் அடிப்படையாக நான் பார்க்கிறேன். இது தனிப்பட்ட அந்த வீடியோ பார்த்தா அதான் நீங்க விழா கூட இல்ல, மீண்டும் மீண்டும் இதை விழா என்று சொல்லாதீர்கள். வீட்டுல ஒரு விழா இருக்கு, அந்த விழாவுல 500 பேர் கலந்துக்கிறாங்க, 500 பேருக்கு விருந்து கொடுக்குறாரு. அப்ப கூட தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நடக்கிற ஒரு விநாயகர் பூஜை. ஆமா, அது எதுக்காக பண்றாருன்னு தெரியல. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 4 நாள் ஆகுது. மோடிக்காகவே பண்ற பூஜையான்னு தெரியல நமக்கு. எனவே இதனாலதான் நமக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தருது. இது வந்து நமக்கு இந்திய ஜனநாயகத்தின் பேர்ல வந்து ஜனநாயகமாகட்டும் அல்லது நீதித்துறையினுடைய சுதந்திரமாகட்டும் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா அமைப்புகளையும் இடி சிபிஐ இந்த மாதிரி எல்லா அமைப்புகளையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நாம இது வரைக்கும் இப்ப நீதித்துறை பேர் தான் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கே, கொஞ்சம் ஏதோ பண்ணும் அப்படிங்கிறது. ஆனால் அதுவும் கூட அதுவும் பேர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையும் மக்கள் இழந்துட்டா என்ன ஆகும்ன்றதுதான் பெரிய சிக்கல். நிறைவா ஒரு கேள்வி, நீங்க சொல்லும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் இதை பத்தி சொன்னீங்க, பிணை உள்ளிட்டவற்றை பத்தி சொன்னீங்க, வேற சில வழக்கு முக்கியமான இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் அப்படிங்கிற செய்தி. செந்தில் பாலாஜி வழக்கு எல்லாம் ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்ப ஜாமீன், செபி வழக்கு. ஆமா, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்ப ஜாமீன் கிடைத்து விட்டது அப்படிங்கிற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைச்சிருது, கவிதாவுக்கு ஜாமீன் கிடைத்து விடுகிறது, மணிஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைத்து விடுகிறது. எல்லாமே மணி லாண்டரிங் கேஸ் தான். ஆனா செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வந்து தாமதமாக கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் வைக்கப்படுகிறது. எல்லாம் ஒரே விதமான வழக்கு தான், எல்லாமே பண பரிவர்த்தனை தடை சட்டத்தின் கீழ் போடப்பட்ட வழக்கு தான். இவருக்கு இதே அறுவை சிகிச்சை செய்த பிறகும் கூட அதையும் கன்சிடர் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் பொதுவெளியில் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு இது போன்ற சந்தேகங்கள் இல்லாமல் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரியான கேள்விகள்? ஆனா இப்ப என்னன்னா, இப்ப சமீபத்துல செந்தில் பாலாஜி வழக்கு இந்த ட்ரெண்ட் இருக்கு பாருங்க. 2024 மோடி அவருக்கு பெரும்பான்மை இழந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க உச்ச நீதிமன்றம். அதை நீங்க மறக்க கூடாது. ஏன்னா இது ஒரு உண்மையான நிகழ்வு. எப்போதைக்கு ஒரு கொஞ்சம் ஒப்பு நோக்கில் ஒரு பலகீனமான ஒன்றிய அரசு இருக்கோ அப்போதைக்கு தாங்க ஒரு சுதந்திரமான நீதித்துறை செயல்படும், அமைப்புகள் மற்ற அமைப்புகளும் செயல்படும்ன்றது நம்முடைய சரித்திரம், வரலாறு. எந்த அரசு பலமாக இருந்தாலும் இருக்காது. இப்போ 2024 இதுக்கு முன்னாடி எங்க பெயில் எல்லாம் கிடைச்சிட்டா ரொம்ப நல்லாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெயில் கிடைக்குது. அநேகமாக இப்ப செந்தில் பாலாஜிக்கும் ஒரு கட்டத்துல இன்னும் சுப்ரீம் கோர்ட் போகல, அவர் இங்கே தான் சுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்த கட்டம் போகல அவரு, கிடைக்கலாம். அப்ப வந்தா அந்த விமர்சனத்தை வைக்கலாம், இப்போதைக்கு வைக்கிறது அல்ல. ஆனால் இவங்களுக்கே பல வருஷ கணக்கா இருந்துட்டாங்க. இன்னும் கூட உபா கைதிகள்லாம் இன்னும் சிறையில இருக்காங்க. இப்போ 2018 நினைக்கிறேன், அத மும்பை பீமா நிகழ்ச்சியில பண்ணவங்க, அதுக்கப்புறம் அந்த டெல்லி ராயட்ல உமர் காலித் உட்பட அந்த இளைஞர்கள் இன்னும் சிஏஏ வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் 100கணக்கில் இன்னும் கூட உபாவெல்லாம் இருக்காங்க. எனவே இந்த வழக்குகள்லாம் உமர் காலித் பற்றிய பிணை வழக்கு 28 முறை வந்தது, எத்தனையோ அந்த நம்பர் மறந்து போச்சு. இதெல்லாம் எனவே இதையெல்லாம் இன்னைக்கு வந்து இதனாலதான் நமக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தின் பேரில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பாருங்க. கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கை கூட இழப்பு வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் தான் இதை நம்ம சொல்றோம். பங்களாதேஷ்ல நடந்தது, பங்களாதேஷ்ல பிரதமர் மட்டும் வெளிநாட்டுக்கு அனுப்பப்படல, தலைமை நீதிபதியும் வெளியில போகணும்னு கெடு விதிச்சாங்க மக்கள். ஆமா, அப்படியெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நம்ம இந்தியாவுல இதை வந்து இப்போ இதை வந்து சொல்றது வந்து ரொம்ப அராஜகமா இருக்கு. இதை வந்து இந்துக்களுக்கு எதிரான எதிர்க்கிறவர்கள் தான் இந்த விநாயகர் பூஜை செய்யறத. விநாயகர் பூஜை பிரதமர் மோடி பெருசா பண்ணட்டும், நடு ரோட்ல அவருக்கு நம்ம எல்லாம் வாக்கு பண்ணட்டும் அவருக்கு. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவர் வீட்டுல அவர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் தனிப்பட்ட முறையில யாரை கூப்பிட்டு பேசினாலும், நான் ராகுல் காந்தி இதே மாதிரி கூப்பிட்டாலும் சரி, வந்துருவாருப்பான்ட்டு பேசினாலும், யாரா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி பொறுப்புகள்ல இருக்கவங்க வீட்டுல கூப்பிட்டு பேசுவதை
முழுக்க முழுக்க அது தவறானது, தவிர்க்க வேண்டும். திருமணம் மாதிரி நிகழ்வே சத்யதேவ மாதிரி இருந்தா நல்லது, அது பரவாயில்ல. நல்லது. குறைந்தபட்சம் பொது நிகழ்வுகளாக கலந்து கொள்ளுங்கள். இது போன்ற தனிப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் தவிர்ப்பதுதான் மரபு, அதுதான் அறம் அப்படின்றது. நன்றி, நன்றி. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்கள் அழைப்பை ஏற்று இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக தமிழ் கேள்வி சொந்தங்களுக்காக முன்வைத்தீர்கள். உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி. நிறைசலாம் சொந்தங்களே, ஐயா ஹரி பரந்தாமன் அவர்கள் சொன்னது போல சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்றது ஒரு பழமையான பழமொழி, எல்லோருக்கும் அறிந்த பழமொழி. ஸோ நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட மக்களுக்கு ஒருவேளை இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தாத வண்ணம் அவர்கள் செயல்படுவதுதான் கடைசி நம்பிக்கை, மக்களினுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறை என்பதை ஓங்கி சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.